கோயில் உண்டியலில் விழும் அனைத்தும் கோயிலுக்கே சொந்தம் என நகைச்சுவையாக எடுக்கப்பட்ட இந்த சினிமா காட்சி போல் அடிக்கடி பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோணையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயன். மனைவி கஸ்தூரி. இந்த தம்பதிக்கு சுப்புலட்சுமி, ராஜலட்சுமி என்ற 2 மகள்கள் உள்ளனர். இருவரும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். விஜயனுக்கும் கஸ்தூரிக்கும் இடையே பல வருடங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளதாக தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன் விஜயன் மற்றும் கஸ்தூரிக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது கஸ்தூரியின் உறவினர்கள் முன்னாள் ராணுவ வீரர் விஜயனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த விஜயன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படவேடு கிராமத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயிலுக்கு சென்றுள்ளார். அங்குள்ள கோயில் உண்டிகளில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது 2 வீட்டின் பத்திரங்களை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். திருவண்ணாமலை இணை ஆணையர் சண்முக சுந்தரம் மேற்பார்வையில் உண்டிகளில் உள்ள பணத்தை எண்ணும் பணி நடைபெற்றது. ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் மூலவர் அருகே உள்ள உண்டியல் அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்ட போது விஜயன் காணிக்கையாக செலுத்திய 2 வீட்டு பத்திரங்கள் இருப்பது கோவில் நிர்வாகத்திற்கு தெரிய வந்தது. இது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் விஜயன் செய்தியாளர்களிடம் பேசினார். மகள்கள் இருவருக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்து விட்டதாகவும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்து 4 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டதாக தெரிவித்தார். இதனால் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொண்டாட்டி சோறுக்குள்ள 25 வருஷமா நீங்களும் அப்பான்னு சொன்னது கிடையாது. நீங்கள் அப்பா இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, அதனால் நான் அந்த சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிங்க. நான் சொல்ல அவங்ககிட்ட எடுத்துன்னு வந்து எழுதி கோயில் உண்டியில் போட்டேன். என்ன கோயிலுங்க? படவேடு ரேணுகாம்பாள் கோயில். என்னென்ன சொத்துங்க? 2 வீடு. ரேணுகாம்பாள் கோயில் மேலே அந்த வீர கோயில் போகிற இதில் வந்து மாடி வீடு 10 சென்டில் இருக்குது. கேசவரத்தில் வந்து 1800 சதுரில் மன அதில் வீடு இருக்குது. எவ்வளோ மதிப்பு 2 வீடு? இது வந்து கோயிலாண்டு இருக்கிறது எப்படி ஒரு 3 கோடி மதிப்பு இருக்கும். அது 1 கோடி மதிப்பு இருக்கும். 4 கோடி. கேசவரத்தில் அதோட டாக்குமெண்ட் எடுத்து வந்து போட்டிங்களா? என்ன போட்டிங்க? ஆமாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அது பின்னாடி வந்து எழுதி நான் என் மனப்பூர்வமாக அம்மனுக்கு இந்த சொத்தை காணிக்கையாக தானமாக தருகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமாக முன்னாள் ராணுவ வீரரின் மூத்த மகளான மருத்துவர் சுப்புலட்சுமி செய்தியாளர்களிடம் பேசிய போது தந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு தெரியாமல் தங்கள் தந்தை கோயில் உண்டிகளில் காணிக்கையாக செலுத்திய பத்திரத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்திடம் மனு அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, நைட் யோசிக்கிறாரு, திருப்பி நாளைக்கு மறுபடியும் அவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. சில கொஞ்சம் என்ன சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசாமல் இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னை அடிக்க வராங்க, என்னை வந்து மிரட்ட வராங்க. நாங்கள் பாட்டு எங்கேயும் அந்த பக்கம் போவோம், திடீர்னு அவங்க என்னை அடிக்க வராங்க, இந்த பொண்ணு அடிக்க வருது. இந்த மாதிரி தேவையெல்லாம் மென்டலி எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டாரு. எங்கள் திருவண்ணாமலை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருக்கு. இது வந்து எங்களை கேட்காமல் வந்து விற்கவோ வாங்கவோ ரெஜிஸ்டர் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வந்து அவர் மட்டுமே சம்பாரிச்சு அவர் மட்டுமே அவர் பேரில் இருக்குது. அது மட்டும்தான் ஒரே அர்த்தமே தவிர எங்களோட கூட்டு சம்பாத்தியம் சேர்ந்து தான் அந்த வீடு கட்டுந்து அங்கே நடந்த வீடு கட்டுறது எல்லாமே அது இப்படிதான். இது சம்பந்தமாக கோவில் இணை ஆணையரிடம் கேட்டபோது கோவில் உண்டிகளில் பத்திரம் காணிக்கையாக வந்துள்ளது, அதனை திருப்பித் தர இயலாது என்றும் ஆணையர் அலுவலகத்தில் பத்திரத்தை ஒப்படைப்போம் என்றும் கூறினார். குடும்ப பிரச்சனையில் மனைவி மகள்களுக்கு சொத்து சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 4 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு பத்திரத்தை கோயில் உண்டிகளில் முன்னாள் ராணுவ வீரர் காணிக்கையாக செலுத்திய சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது.